எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் கௌதம். என்னுடைய வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லா நண்பர்களுக்கும் கொஞ்சம் மனமாக நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோவில் வந்து நம்ம அண்டர் 12K இருக்க பெஸ்ட்டான மொபைல்ஸை பற்றின இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி கௌதம் சங்கர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. இப்போ வந்து அதிகமான அமௌண்ட்டுக்கு மொபைல் வாங்குறவங்களோட கம்மியான அமௌண்ட்டுக்கு மொபைல் வாங்குறவங்க அதிகமாயிட்டாங்க. அவங்களுக்காக அண்டர் 12K பெஸ்ட்டான மொபைல்ஸ் வந்து நான் கொண்டு வந்திருக்கேன். அதில் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிறது வந்து ரெட்மி 10 பிரைமு, செகண்ட் பிளேஸில் இருக்கிறது ரியல்மி C35, அதுக்கடுத்து தேர்ட் பிளேஸில் இருக்கிறது சாம்சங் கேலக்ஸி M30. இந்த 3 மொபைலை பற்றின டீட்டெயில்ஸாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிற மொபைல் வந்து ரெட்மி 10 பிரைம். இந்த மொபைலுடைய டிஸ்பிளே சைஸ் வந்து 16.51 சென்டிமீட்டர் 6.5 இன்ச்சஸ் இருக்குது. இதனுடைய ரீசொல்யூஷன் வந்து 2400x1080 பிக்சல் வரைக்கும் இது வந்து ரீசொல்யூஷன் வந்து ஒர்க் அவுட் ஆகுது. அதுக்கடுத்து இதனுடைய சிஸ்டம் வந்து Android 11. இதனுடைய ப்ராசஸர் பிராண்ட் வந்து மீடியாடெக்கை சேர்ந்தது. இதனுடைய ப்ராசஸர் கோர் வந்து அவுட் கோரு. இதனுடைய ப்ரைமரி கிளாக் ஸ்பீடு வந்து 2 Hz ஸ்பீடு இருக்குது. இதனுடைய ஸ்டோரேஜ் வந்து 64 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ், ரேம் வந்து 4 GB ரேமு. அதுக்கடுத்து மெமரி கார்டு வந்து ஒரு 128 GB வரைக்கும் நம்ம வந்து விரிவு பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து இதில் வந்து கேமரா வந்து ஃப்ரண்ட் கேமரா வந்து 8 MP தான் கொடுத்துருக்காங்க. பேக் கேமரா வந்து எப்பயும் போல் 50 MP கேமரா, 2 MP கேமரா ஒன்று, 2 MP கேமரா ஒன்று, 3 கேமரா கொடுத்துருக்காங்க. இதனுடைய நெட்வொர்க் டைப் வந்து 4G நெட்வொர்க் தாங்க, 5G கிடையாது, 4G தாங்க. இதனுடைய பேட்டரி கெப்பாசிட்டி வந்து 6000 mAh இதனுடைய பேட்டரி கெப்பாசிட்டி. அவ்வளோதாங்க இந்த மொபைலை பற்றி. வேறு ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி வேறு ஒன்றும் இல்லைங்க. அதுக்கடுத்து நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற மொபைல் வந்து ரியல்மி C35. இதனுடைய டிஸ்பிளே சைஸ் வந்து 16.76 சென்டிமீட்டர் 6.6 இன்ச் இருக்குது. இதனுடைய ரீசொல்யூஷன் வந்து 2408லேருந்து 1080 பிக்சல் வரைக்கும் இது வந்து ஒர்க் அவுட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஃபுல் HD டைப் இருக்குது. இதனுடைய ஜிபி வந்து ARM Mali G57 சேர்ந்தது, ஃபுல் HD LED. இதனுடைய டிஸ்பிளே கலர் வந்து 16.7 மில்லியன் வரைக்கும் இது வந்து கலர் வேரியண்ட் வந்து கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் இதனுடைய பிரைட்னஸ் வந்து 600 நெட் வரைக்கும் இது வந்து பிரைட்னஸ் வந்து கொடுக்குது. நம்ம வந்து வெயிலில் போனாலும் நம்மளுக்கு வந்து பிரச்சனை இல்லாமல் நம்மளுக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். 480 நெட்ஸ்லேருந்து 600 நெட்ஸ் வரைக்கும் இது வந்து பிரைட்னஸ் வந்து டிஸ்பிளே பிரைட்னஸ் கொடுக்குது. அதுக்கடுத்து எப்பயும் போல் இதனுடைய சிஸ்டம் வந்து Android 11 சேர்ந்தது. ப்ராசஸர் பேண்ட் வந்து யூனிக்யூ சேர்ந்தது. யூனிக்யூ டைகர் T616 சேர்ந்தது. அவுட் கோர், இதனுடைய ப்ராசஸர் கோடு வந்து அவுட் கோரு. இதனுடைய ப்ரைமரி கிளாக் வந்து ஸ்பீடு வந்து 2 Hz சேர்ந்தது. அதுக்கடுத்து இதனுடைய செகண்டரி கிளாக் ஸ்பீடு வந்து 1.8 Hz சேர்ந்தது. அதுக்கடுத்து இதனுடைய ஸ்டோரேஜ் வந்து 128 GB ஸ்டோரேஜ், 4 GB ரேமு, 1 TB வரைக்கும் விரிவாக்கம் பண்ணிக்கலாம் மைக்ரோ SD கார்டு போட்டு. அதுக்கடுத்தது இதுக்கு வந்து கேமரா வந்து சேம் பேட்டர்ன் தான். 15 MP கேமரா ஒன்று, 2 MP கேமரா ஒன்று, 0.3 MP கேமரா ஒன்று கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் வந்து 3 கேமரா கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சைடில் வந்து 8 MP கேமரா கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்தது நம்ம வந்து 4 இன்ட்டு வரைக்கும் நம்ம வந்து இந்த கேமரா வந்து ஜூம் பண்ணி நம்ம வந்து ஃபோட்டோ எடுத்துக்க முடியும். இது வந்து ஃப்ரண்ட் கேமரா. பேக் கேமராவுக்கு வந்து எப்பயும் போல் 10 இன்ட்டு வரைக்கும் நம்ம ஜூம் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து 4G சிம்மு, இது வந்து 4G செல்லுங்க, 4G சிம் மட்டும்தான் யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கடுத்து இதில் ஆடியோ ஜாக் வந்து 3.5 மில்லி கொடுத்துருக்காங்க ஆடியோ ஜாக்கு. அதுக்கடுத்ததாக இதில் இதனுடைய பேட்ரி கெப்பாசிட்டி வந்து 5000 mAh பேட்ரி கெப்பாசிட்டி. இதில் வேறு ஒன்றும் அவ்வளோவா சொல்லிக்கிற மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்து வேறு எதுவும் இல்லை. அவ்வளோதான் இந்த மொபைல் இருக்கிறது. அதுக்கடுத்து நம்ம மூணாவதாக பார்க்க போகிற மொபைல் வந்து சாம்சங் கேலக்ஸி M30. இதனுடைய டிஸ்பிளே சைஸ் வந்து
16.51 சென்டிமீட்டர் 6.5 இன்ச்சஸ் சேர்ந்தது. இதனுடைய ரீசொல்யூஷன் வந்து 720 x 1600 பிக்சல் வரைக்கும் தான் இது வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். நம்மளால் வந்து கிளாரிட்டியாக ஹெச்டி ஃபிலிம் வந்து பார்க்குறதுக்கு. அதுக்கடுத்து இதனுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து ஆண்ட்ராய்டு Q12. இதனுடைய ப்ராசஸர் பிராண்ட் வந்து மீடியாடெக். இதனுடைய ப்ராசஸர் கோர் வந்து அவுட் கோர். இதனுடைய ப்ரைமரி கிளாக் ஸ்பீடு வந்து 2.2 Hz. அதுக்கடுத்து இதனுடைய ஸ்டோரேஜ் வந்து 64 GB. அதுக்கடுத்து இதனுடைய ரேம் வந்து 4 GB ரேமு. இதில் வந்து 128 GB ஸ்டோரேஜ் இருக்கும், 6 GB ரேமு, 8 GB ரேமும் இருக்குது இதே மொபைலில். அதுக்கடுத்து இதனுடைய கேமரா வந்து 15 MP கேமரா, அதே மாதிரியே 2 MP 2 MPயில் கொடுத்துருக்காங்க. இதனுடைய செகண்டரி கேமரா வந்து 8 MP கொடுத்துருக்காங்க, செல்ஃபி கேமரா. அதுக்கடுத்து இதனுடைய நெட்வொர்க் டைப் வந்து 5G நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. முன்னாடி சொன்ன 2 மொபைல் வந்து 4G, இப்போ சொல்கிற மொபைல் வந்து 5G. அதுக்கடுத்து இதனுடைய பேட்டரி கெப்பாசிட்டி வந்து 5000 mAh. அவ்வளோதாங்க இந்த மொபைலில் சொல்லிக்கிற மாதிரி வேறு எந்த ஒரு ஃபீச்சரும் இல்லைங்க. அப்படி நான் சொல்லாமல் எதனா விட்டுருந்தேன் அப்படின்னா நீங்கள் வந்து கீழே கமெண்ட்டில் வந்து அது என்ன ஃபீச்சர் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களையும் சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ண சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கௌதம். பை பை.